புதுசா ஜிம்ல வாங்கியிருக்குன்னு சொன்னீங்க, இதுதானா? ஆமா, ஒரு 3 ஃபேன் வாங்கியிருக்கு. ஆல்ரெடி 3 ஜம்போ ஃபேன் வாங்கியிருக்கோம். இதுக்கு மாஸ்டர் இவ்வளோ தான் 3 ஃபேன் எக்ஸ்ட்ரா. ஏசியை மாட்டிக்கலாங்கிறியா? ஏசி மாட்டலாம். ஏசி மாட்டலாம் 2 நெகட்டிவ் இருக்கு. ஒண்ணு கரண்ட் பில் அதிகமா வரும், அது எனக்கு நெகட்டிவ். கரண்ட் பில் அதிகமா வந்தா ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம், அது உனக்கு. ஒரு க்ளோஸ்டான ஏரியாக்குள்ள மாட்டி நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஏரை உள்ளுக்குள்ளே சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கோம். இதனால என்ன நெகட்டிவ் அப்படின்னா 30 பேர் உள்ள ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ நம்மளுக்கு கிளைண்ட் பேஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஒரு 30 பேர் ஒர்க் அவுட் பண்றாங்க அப்படின்னா யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, இப்ப இருக்கக்கூடிய கிளைமேட்ல என்ன வெயில் மறுபடியும் ஏசியில வந்துட்டு மறுபடியும் ஹீட்டான கிளைமேட் வெளியே போனீங்கன்னா அதுக்கு உன் பாடி அடாப்ட் ஆகாது, த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும், உன்னோட பாடியே வந்து சிக்கா ஃபீல் ஆகும், உனக்கு ஹெட்ஏக் வரும். அதனால எப்பவுமே நேச்சுரல் வென்டிலேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேச்சுரலா வென்டிலேஷன் இருக்கும்போது ஆக்சிஜன் இன்டேக் நிறைய இருக்கும். ஆக்சிஜன் இன்டேக் அதிகமா இருந்துச்சுன்னா உன்னால நல்லா லிஃப்ட் பண்ண முடியும், உன்னோட வெயிட் ட்ரைனிங் நல்லா பண்ண முடியும். நேச்சுரல் ஏர் தான் என்னை பொறுத்தவரைக்கும் பெஸ்ட், வேற ஒன்றும் இல்லை.